நம்ம முன்னாடியே சொன்னோம். அதாவது எப்ப வானதி ஃபோன கையில எடுத்துட்டு கொண்டு போயிட்டு வந்து வெறுப்பேத்துறதுக்காக தான் அண்ணன வெறுப்பேத்தணும் அப்படின்னு போயிட்டு, பாண்டி வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறாரு. 4 நாள் இருக்க மாட்டாங்களாம். என்னையும் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் வரேன்னேன். ஆனா வந்து கல்யாணத்துக்கு பிறகு கூட்டு போறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னவங்களோ, அப்பவே நமக்கு தெரியும். இத வந்து அவர் யூஸ் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. ஏன்னா இல்லன்னா அந்த சீன வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸோ அதுக்கேத்த மாரி தான் ஒரு விஷயம் இப்ப நடக்குது. வானதிக்கு கல்யாண ஏற்பாடா அவங்க அண்ணனும், அவங்க அப்பா, அம்மா சேர்ந்து முடிவு பண்றாங்க. தன்னுடைய ஃப்ரெண்டுக்கே வந்து கல்யாணம் பண்ணி குடுத்துரலாம். கோயிலுக்கு மட்டும் வர வச்சா போதும் அப்படின்னு நான் பேசிட்டு இருக்கேன். இது தெரியாம வானதி நம்ம வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. 6 இட்லி தான் சாப்பிட்டேன். இன்னும் கொஞ்சம் பசிச்சுச்சுன்னு ஏதோ வந்து தன்னுடைய இவர்ட்ட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு இருக்க. அதாவது பாண்டியன் கிட்ட பேசிட்டு இருக்க. அப்ப இவங்க கதவ தட்டி கூப்பிட்டு, கோயில்ல வந்து ஒரு பூஜை இருக்கு. பொங்கல் வைக்கணும். நீ சாரி கட்டிக்கோ அப்படின்னா, அதெல்லாம் முடியாது. நான் எதுக்கு வரணும் அப்படின்னா, சொந்தக்காரங்கலாம் இருக்காங்க. சாரி கட்டினா நல்லா இருக்கும்ல அப்படின்னு உடனே இவங்களும் சரி அப்படின்ட்டு சாரி கட்டி பாண்டிக்கு ஃபோட்டோலாம் அனுப்பலாம் அப்படின்னு இவங்க சாரி எல்லாம் கட்டி ரெடியா வராங்க. ஆனா இது இவங்க கல்யாணம் மாரி ஏற்பாடுகள் அங்க நடக்குதுங்கிறது யாருக்கும் தெரியாது. அடிச்சு மிரட்டியாச்சும் தாலிய கழுத்த வாங்க வச்சிரலாம் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய பிளானா இருக்கு. ஸோ அதனால வந்து இங்க கிளம்பி போறது அதே வேலையில இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப யோசிச்சு பார்த்து இந்த குடும்பத்துக்காக நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ட்டு நிலா வந்து அந்த சாரி எல்லாம் கட்டிட்டு மேட்சிங்கா ரெட் அண்ட் எல்லோ சாரி எல்லாம் கட்டிட்டு வந்து இப்ப தீச்சட்டியை ஏந்துறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அத பார்த்து அப்படியே ஷாக் ஆகி போய் இந்த பக்கம் இந்த தம்பிகள்லாம் கிளம்பி அண்ணன் தம்பி எல்லாம் கிளம்பி போயிட்டு சோழன், பாண்டியன், சேரன்லாம் போய் கேட்டா பல்லவன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இல்ல நான் பண்ணியே தீருவேன். நம்ம குடும்பத்துக்காக நான் பண்ணணும்னு சொன்ன உடனே கண்ணெல்லாம் கலங்கிடுது சோழனுக்கு. உடனே இப்போ வந்து வேணாம் வேணான்னு சொன்னாலும் அவங்க இல்லை நான் பண்ணிடுறேன் பரவாயில்ல ரொம்ப சுடாதில்ல எல்லாரும் எப்படி நிற்கிறாங்கல்ல அப்படின்னு நிற்கிறாங்க. நிற்கும் பொழுதே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து வேப்பிலையெல்லாம் வச்சு கையில் கொடுக்குறாங்க வந்து கொஞ்சம் அதிகமாக சுடக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சுட ஆரம்பிக்குது. நடந்து வந்துட்டே இருக்கும் பொழுது அப்படியே வந்து இந்த படத்துலலாம் காமிக்கிற மாதிரி குடத்தை வச்சு அந்த குடத்தை தள்ளி விட்டு அந்த ஈரத்தில் ஏதாச்சும் அவங்க கால் வந்து சுடாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே இப்போ அவங்களுக்கு வந்து கையெல்லாம் எரிய போகுதுன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு குடுன்னு ஒவ்வொரு வீட்டுக்காக போய் ஐஸ் இருக்கான்னு கேட்டு ஒரு வீட்டில் ஐஸை வந்து கர்ச்சிப்பில் எடுத்துட்டு வந்து இவங்களுடைய கையை வந்து முடிச்சதுக்கப்புறமா கையெல்லாம் வந்து அப்படியே தொட்டு ஒத்தரம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கும்பொழுது கார்த்திகாவோட அம்மாவுக்கு ஒரு பக்கம் கடுப்பாக இருக்குது, இந்த பக்கம் நடேசனுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்குது. இதெல்லாம் பண்ணுறான்னா நம்ம மேலே லவ் இருக்குது, இந்த குடும்பத்துக்கு ஒரு மருமகளாக மாறிட்டா அப்படின்னு வந்து சோழன் சந்தோஷப்படுறாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் தன்னுடைய ஃப்ரெண்டு கிட்டக்க நீ வந்து கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஒரு பைக் உங்கள் அப்பா அம்மா கேட்டாங்களா வாங்கி கொடுத்துட்றோம் உனக்கு வேறு ஏதாவது செய்ய வேண்டியது செஞ்சிடறோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவரும் முதல்ல கேட்குற மாதிரி என்னதான் இருந்தாலும் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாங்க அதுக்காக கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம இருக்க மாட்டேன்ல அப்படின்னா அதெல்லாம் கொடுத்துருவாண்டானா சீச்சி சும்மா தான் கேட்டேன் அப்படின்னாலும் அவர் கேட்குறாருங்கிறது தெரியுது. அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போதே இது அறியாமலே வந்து வானதி கிளம்பி இங்கே வந்ததுக்கப்புறமா டக்குன்னு வச்சு இங்கே கல்யாணத்தை பண்ணிடலான்னு எல்லா ஏற்பாடும் பண்ணி பட்டு வேஷ்டி பட்டு சட்டியோட மாப்பிள்ளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இங்கே டபக்குன்னு ஒரு கல்யாணம் நடக்குமா இல்லை கடைசி நிமிஷத்தை என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படிங்கிறதான் பொறுத்து இருந்து பார்க்கணும். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் என்ன விஷயங்கள் வந்து ஒத்து வருது என்ன விஷயங்கள் ஒத்து வரலங்கிறத சொல்லிட்டு இடம்பொருள் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளோட இன்னொரு சேனலான இடம்பொருள் நோவையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சீரியல் தவிர பிக் பாஸ் அப்பப்போ போட ஆரம்பித்தோம். கொஞ்சம் இந்த தீபாவளி டைமில் போட முடியல, இதுக்கப்புறம் போட ஆரம்பிக்கலாம். இதை தவிர வேறு என்னென்ன வீடியோஸ் நம்மள்ட்ட வந்து எதிர்பார்க்குறீங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ.